சின்ன மருமகள் சீரியல்ல அடுத்து வர எபிசோட்ல என்ன மாதிரியான ட்விஸ்ட் எல்லாம் இருக்க போகுதுங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். சேது ரொம்பவே சந்தோஷமா குழந்தைய தூக்கிட்டு அவ்வளோ ஹாப்பியா இருக்காங்க. உடனே மோகனா அதை எடுத்துக்க வராங்க. சேது, என்னப்பா ரொம்ப சந்தோஷமா இருக்கியான்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்காங்க. ஆமாம் சின்னம்மா, என்னுடைய சந்தோஷத்துக்கு அளவே இல்லை. அந்த அளவுக்கு நான் சந்தோஷமா இருக்கேன். ஏன்னா என்னுடைய அம்மா என்னுடைய கையில இருக்காங்கல்ல, அதை நினைக்கும் போது எனக்கு அவ்வளோ சந்தோஷமா இருக்குன்னு சொல்லி சேது ரொம்பவே ஹாப்பியா இருக்காங்க. உடனே மோகனா, சரிப்பா நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு அமைதியா போறாங்க. சின்னம்மா, ஏதோ ஒரு விஷயத்த என்கிட்ட பேசணும்னு சொல்லிட்டு தான் வந்திருக்கீங்க. அப்படி என்ன விஷயம் சொல்லுங்கன்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. இல்ல சேது, அதை நான் சொன்னா எப்படி நீ அதை எடுத்துப்பேன்னு எனக்கு தெரியல. எதுக்கு வம்பு, அதான் அமைதியா போறேன்னு சொல்றாங்க. என்ன சின்னம்மா இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க? என்னதான் நீங்க என்னுடைய பெத்த அம்மா இல்லாம இருந்தாலும் உங்களை நான் என்னுடைய அம்மாவா நினைச்சிட்டு இருக்கேன். நீங்க என்ன என்கிட்ட பேச இவ்வளோ தயங்குறீங்க? எதுவா இருந்தாலும் சொல்லுங்க, பரவாயில்லன்னு சொல்றாங்க. இல்ல சேது, 2 குழந்தை உனக்கு பொருந்தது எனக்கு இந்த உலகத்தை விட பெரிய gift கிடைச்ச மாதிரி அவ்வளோ சந்தோஷமா தான் இருக்கு. ஆனா ஒரு குழந்தை அம்மா கிட்டயும் ஒரு குழந்தை அப்பா கிட்டயும் பிரிஞ்சு இப்படி இருக்கிறத பார்க்க ரண கொடூரமா இருக்க சேது. என்னதான் தமிழ் தப்பு பண்ணியிருந்தாலும் உன் அப்பா அந்த அளவுக்கு வலி வேதனை அனுபவிச்சிருந்தாலும் இவ்வளோ பெரிய தண்டனை வேணுமா? எதுவா இருந்தாலும் பேசி எந்த ஒரு முடிவும் எடுங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. என்ன சின்னமா பேசுறீங்க? அப்பா பட்ட கஷ்டத்தை எல்லாம் மறந்துட்டீங்களா? சொல்லுங்க. அப்பா அவ்வளோ கஷ்டப்பட்டாரு. ஜெயில போயிட்டு அந்த அளவுக்கு வலி வேதனை அனுபவிச்சாங்க. பண்ண தப்பு எல்லாம் இந்த தமிழ் பண்ணிட்டு இவளை எப்படி என்னால மறந்து மன்னிக்க முடியும்? என்னால முடியாது. அதுக்காக என் குழந்தைய அப்படி விட்டுற மாட்டேன். என் குழந்தைய நல்லபடியா நான் பார்த்துப்பேன். என் குழந்தை தான் எனக்கு எல்லாமே. உங்க பேச்சை கேட்க கூடாதுன்னு கிடையாது. இந்த விஷயத்துல நான் யார் பேச்சும் கேட்க மாட்டேன். இதுதான் என்னுடைய முடிவுன்னு சொல்லி சேது சொல்றாங்க. இதை கேட்ட மோகனாவுக்கு அவ்வளோ வருத்தமா இருக்கு. குழந்தைங்க கடைசி வரைக்கும் இதே மாதிரி தான் பிரிஞ்சு இருக்கணுமான்னு சொல்லி மோகனா அவ்வளோ வருத்தப்பட்டு அழுதுட்டு இருக்காங்க. சேதுவோட மனசு மாறி தமிழை புரிஞ்சுப்பாங்களா இல்லையாங்கிறத வரப்போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.